ரொம்ப நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்கக்கூடிய வல்லமையை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் சத்தியமாகிய வார்த்தையாகிய பெட்டகத்தில் அடக்கி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் அறிந்தாலே நீங்கள் விடுதலையாய் விடுவீர்களா? கைத்தட்டும். விடுதலையாய் விடுவீர்கள். நாம் இயேசு சொன்ன வார்த்தையை சிலர் சாதாரணமா எடுத்து விடுகிறார்கள். இந்த வார்த்தையை ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு அதை சொல்றோம்னா நம்முடைய மூளை அறிவுல உள்ள போயிடணும். சத்தியத்தையும் அறிவீர்கள். அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னா, வல்லமை விடுதலையாக்குது, வல்லமை ஆசீர்வாதத்தை தருது, வல்லமை சுகமாக்குது. ஆனா இயேசு அதை ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்கள் அறிந்து கொள்ற சத்தியத்திலேயே உனக்கு குணமாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. நீங்கள் அறிந்து கொள்ளுகிற சத்தியத்திலேயே உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய வல்லமை இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ப்ராப்ளங்கள், உங்க சரீரத்தில் இருக்கிற ப்ராப்ளங்கள், உங்கள் பிள்ளைகள் எல்லாமே ஒரே வார்த்தையில அடைச்சிட்டாரு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிகிறதுல ஆவலா இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்காங்க, பாட்டு பிடிக்கிறதுல உற்சாகமா பண்ண நல்லது, ஆராதிக்கிறதுல உற்சாகமா இருக்காங்க, நல்லது. எல்லாத்துலயுமே ஒரு ஒழுங்கும், அது நல்லதுதான். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பாட்டு படிச்சாவோ, நீங்க ஆராதிச்சாவோ, ஜெபம் பண்ணா கூட கேட்கப்படாது. வேதத்தை கேளாருடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானது. வேதத்தை ஒவ்வொரு வார்த்தையை புரிந்து 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 நீங்க கர்த்தரை துதிச்சீங்கன்னா உள்ள அப்படி பிரசனம் இறங்கிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வார்த்தை விசுவாசித்து என்ன செய்தார்களாம்? துதிபாடுன்னு. அந்த பாட்டுக்கு முன்னாடி என்ன வருது? விசுவாசம். தேவனுடைய வார்த்தையின் புரிந்து கொள்ளுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதனால தேவனுடைய வார்த்தைய முடிந்த அளவு பிசாசு உங்களை கேட்க விட மாட்டான், கேட்க விட மாட்டான். அதான் யூடியூப்ல உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு பைபிள் ஸ்டடி மெசேஜ், வீட்டுக்குட்ட மெசேஜ கூட ஆடியோ கூட அனுப்புறாங்க. ஏன்னா அதுல இருக்கிற ஒரு சத்தியம் கூட நீ பிசாசு தெரிந்து கொள்ளாத அளவுக்கு உன் கண்ணை குருடாக்குவான். ஏன்னா அந்த நூற்றுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு வார்த்தையில சுகம் இருக்கு. ஆனா பிசாசு என்ன செய்வான்? அந்த ஒரு வார்த்தையை தான் உன்னை கேட்க விடாம ஆக்கிடுவான். அல்லேலூயா. ஒரு வார்த்தை. இயேசு சொன்னாரு, ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். இப்ப இந்த ஒரு வார்த்தை தானே அசால்ட்டா விடுவீங்க, அந்த ஒரு சண்டே தானே அப்படின்னு விடுவீங்க. அந்த ஒரு சண்டையில இருக்கிற அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். ஆனா பிசாசு அதை கேட்க விடாம ஆக்கிடுவான். அல்லேலூயா. அதுக்காகத்தான் எப்படியாவது வார்த்தைகள் கடந்து போகணும். வார்த்தைகள் நீங்க ஒரு 10 பேருக்காவது அனுப்புங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக, தேவனிடத்திலிருந்து நீ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? எடுத்து வாசிங்கள். ஆதியாமத்தின் புஸ்தகம், ஆதியாமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம் 14 17 வரை வாசியுங்கள். லோத்து லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கேயும், தெற்கேயும் கிழக்கேயும், கிழக்கேயும் மேற்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும். உன்னை மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. ஐயோ, பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க சத்தியத்தை அறிஞ்சனால, பிள்ளைகள் சத்தியத்தை அறியாதனால ஆண்டவர் விட்டுருவான்னு நினைக்கீங்களா? உங்களை நேசித்த ஆண்டவர் தானே உங்க பிள்ளைகளை நேசிக்கிறார்.
ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் உன் உனக்கும் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக உன் பண்ணுவேன். சந்ததி பூமியின் தூளை போல நினைச்சுவேன். பெருக பண்ணுவேன். என் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? நீ ஆசீர்வாதத்தில் பெருகணும், நீ அற்புதத்துல பெருகணும், நீ வல்லமையில பெருகணும், நீ பொருளாதாரத்துல பெருகணும். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை படைத்த நோக்கமே உன்னை ஆசீர்வதிக்கிற மாத்திரம் இல்ல, அந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறாராம். எப்படி? உன்னையும் உன் பிள்ளையும் உன் சந்ததியையும். அது எப்படி பெருக பண்ணுவாராம்? பூமியின் தூளை போல. டஸ்ட். இந்த பூமி முழுவதையும் மைண்ட்ல எடுங்க. இந்த பூமி ஒரு வீட்டுக்குள்ளேயே நீங்க துடுப்பா கடைசி தூத்து பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல எவ்வளவு தூசி இருக்கும். முத ரொம்ப, ரெண்டாவது ரொம்ப, முன்படி பின்படி மாடிப்படி இதெல்லாம் தூத்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் தூளை போல பெருக தூளை போல பண்ணுவேன். அப்படின்னா அந்த பூமி முழுவதும் எவ்வளவு தூசி இருக்கும், அது எவ்வளவு எல்லா பக்கமும் இருக்கும். அத மாதிரி நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை எப்படி தரப்போறேன் தெரியுமா? பூமியின் தூளை போல பெருக பண்ணது போல, அது எவ்வளவு பெருக்கமா அந்த தூசி இருக்கும், அதே போல உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தை நான் பெருக பண்ணுவேன். கை தொட்டோமா? பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. எழுதுங்க. கடைசிவரை எழுதிக்கிட்டே போயிடாதீங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. உங்களுடைய கவனம் எழுதுறதுலே போயிடக்கூடாது. சிலர் நோட்ல எழுதுறது முக்கியம் கிடையாதுங்க. இருதயமாகிய பலகையில் எழுதணும். கை தட்டும். இருதயமாகிய பலகையில் எழுதணும். சிலர் நோட்ல எழுதி 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 நோட்டை மட்டும் டைரியா வீட்டுல அடிக்கிறவாங்க. அங்க இருதயத்துக்குள்ள ஒரு வார்த்தை இல்லாம போயிடக்கூடாது. என்ன நோட்ஸ் பண்ணுங்க. நான்லாம் வளர்ந்தது எப்படின்னா, பைபிள் காலேஜ்ல நான் வளர்ந்தது கிடையாது. பாஸ்டர் கொடுக்கிற மெசேஜ் எல்லாம் டைரியில எழுதிக்கிட்டே இருப்பேன். பைபிள் ஸ்டடி அது அதுல வீட்டு கூட்டதெல்லாம் போட்டு எழுதி 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 அது வீட்டுல போய் அதை ப்ரிப்பேர் பண்ணுவேன். எழுதுறதோடு சரின்னு வச்சிடாதீங்க. அந்த டைரியில எழுதுறதை விட ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயமாகிய பலகையில் எழுதுவே. அல்லேலூயா. சில என்னன்னா அப்படியே எழுதிக்கிட்டே, அதான் அன்னைக்கு போன வாரம் ஏதோ இடையில ஒரு மீட்டிங்ல பேசுவாங்க. பைபிள் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக மாத்திரம் இல்ல, பிரசங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, அந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள போனாதான் உன் வாழ்க்கை மாறும். கை தட்டும். வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அதை நீ செயல்படுத்தணும், தேவனுடைய வார்த்தையை. இங்க சொல்றாரு, பூமியின் தூளை போல உன்னை நினைச்சுவேன், பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால், பூமியின் தூளை எண்ண முடியுமா? எவ்வளவு தூசின்னு எண்ண முடியுமா உன்னால? எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். உன் சந்ததி எண்ணப்படும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. உன்னால எண்ண முடியுமா? ஆபிரகாமுக்கு வயதாய் போயிட்டு அவன் கேட்கிறான், ஒரு குழந்தைக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கான். ஆண்டவரே, ஒரு குழந்தையை தாருங்க, என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை நிந்தைகள் எல்லாம் மாறிடும். ஆண்டவர் சொல்றாரு, உன் மூளையை சிந்தை விட்டு வெளியேடு. நீ மனுஷ ஞானத்துல கேட்கிற, தேவ ஞானம் என்னது? உன்னை குறித்து தேவ திட்டம் என்ன? பூமியின் தூளை போல எண்ண முடியாத அளவுக்கு, வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாத அளவுக்கு. வானத்து நட்சத்திரத்தை உன்னால எண்ண முடியுமா? என்ன ஒரு 100 நாள், ஒரு 90 நாள் எண்ணி பாருங்க, எண்ண முடியாது. அதை எண்ண முடியாதோ அதே அளவுக்கு நான் உன் சந்ததி என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். அப்ப இந்த இடத்துல வாசிங்க, தொடர்ந்து அதை வாசித்துருங்க. நீ எழுந்து தேசத்தின் தேசத்தின் நீளமும்
அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். உனக்கு அதை தருவேன். அப்ப என்னன்னா, அது பார்த்துக்கிட்டே அதை சுத்திக்கிட்டே இருக்கணுமா? அதை பார்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கணுமா? இன்னைக்கு காலையில இருக்கும்போது கல்லறை தோட்டத்தான் சுத்தணும், அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். சத்தியம் அதுதான். உலகத்தானுக்கு அது பைத்தியம் மாதிரி தான் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு முன்னாடி முதல்ல உன்னை பார்க்க சொல்றேன், நீ பாரு. நீ எதை பார்த்துக்கிட்டு இருக்க? பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்க, நீ சோதனையை தான் பார்த்துக்கிட்டு இருக்க, நீ தடையே தான் பார்த்துக்கிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பெருக பண்ணணுமா? முதல்ல அந்த பார்வை விட்டு வெளியே வா. அந்த பார்வை விட்டு வெளியே வந்து, எனக்கு அது இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு வேலையில உயர்வு இல்லையே, எனக்கு அந்த ஒரு சொந்த வீடு வாங்க முடியலையே, இப்படியே தான் நீ பார்த்துக்கிட்டே இருக்க தவிர, நீ பெரிய வீட்டை குடியிருக்கிற மாதிரி முதல்ல பாரு. முதல்ல உன் வீடு அரையறையா இருக்கிறத நீ பாரு. நீ சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறத நீ பாரு. நீ இளமையா இருக்கிறதை போல பாரு. முதல்ல உன் பார்வை எண்ணங்களை விட்டு வெளியே வா. ஐயோ நமக்கு பலவீனமாயிட்டோ, ஐயோ நமக்கு வயத, அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வா. கழுகுக்கு சமமா உன் வாழ வயது, திரும்ப வாழ வயது போல் இருக்கும். நீ அப்படி பார்த்தேன்னா, நான் அப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதை நம்ம ஈஸியா படிச்சிடுறோம். அவன் வயசு என்ன? ஆபிரகாமுடைய வயசு என்ன? 100 வயதுல ஒரு தூளை என்ன, தூசி எண்ண முடியாத அளவுக்கு குழந்தை தருவேன், நட்சத்திரத்தை எண்ண முடியாத அளவுக்கு குழந்தை தருவான்னு அவனை ஏத்துக்கிற முடியுமா? அந்த வயசுல அவனால ஏத்துக்கிற முடியுமா? 90 வயசு சாரால அவனால ஏத்துக்கொள்ள முடியுமா? என்னடா உன்னை கேட்டா அவர் சம்பந்தம் இல்லாம ஆண்டு பேசுறாரு, அவர் சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. சில நேரங்கள் ஆவில நிரம்பும் பொழுது, ஆண்டவர் நமக்கு பேசும் பொழுது, நம்மளாலே நம்மள ஜனங்களை ஜீரணிக்க முடியல. நம்மளை குறித்தோ நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ ஆண்டவர் பேசுறாரு வச்சிருங்களேன், அதுக்கு நேர் ஆப்போசிட்டா நீங்க இருப்பீங்க, உங்க பிள்ளைகள் இருப்பாங்க, உங்க கணவர் இருப்பாங்க. பிசாசு குழப்பம், இதை ஆண்டவர் தான் பேசுறாரா என்னன்னு. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அப்படிதான் இருந்து, வயது 100 ஆயிட்டு, அவனுக்கு 90 ஆயிட்டு. தூசி எண்ண முடியாத அளவுக்கு பிள்ளைகளை பெருக பண்ணுவாரா, ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவாரா, நட்சத்திரங்களை எண்ண முடியாத அளவுக்கு பெருக பண்ணுவாரா. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை பாரு, அதை நோக்கி பாரு, அதை போய் நட, அதை சுத்திட்டே வா. அப்படி சுத்தி 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 பார்க்கும்போது, ஓ செய்ய போறார், இவ்வளவு தரப்போறார், இவ்வளவு தரப்போறார். அப்படியே உன் மைண்ட நீ மாத்தணுமா? மாத்தும் பொழுதுதான் ஆபிரகாமுக்கு அற்புத வாசல் திறக்கப்படுது. மனம் சுற்றி சுற்றி வருது தானா, விட்டு தூரம் போனா மன நல்லால, மன நல்லால, சுற்றி வருது தானா, நான் உன்னை விட்டு தூரம் போனா மன நல்லால, மன நல்லால. இயேசுவையே நம்முடைய மைண்ட் சுத்தி சுத்தி வரணும். இயேசு எப்படி இருக்கிறாரு? இயேசு எப்படி இருக்கிறாரு? உனக்கு வார்த்தை கொடுத்துட்டாருல்ல, உன் மண்டைக்குள்ள அதுதான் சுத்திக்கிட்டே இருக்கணுமா? மனம் சுத்தி சுத்தி வருது தானா, நான் உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லால, மன நல்லால. ஆவியானவர் சொல்றாரு, எப்பா ஏன் உன் மேல எனக்கு கோவம் வருது தெரியுமா? ஒரு நேரம் நான் சொல்றதை நினைக்க, ஒரு நேரம் சூழ்நிலையை நீ பாக்குற. ஆனா ஆபிரகாம பாரு, நான் எப்படி ஆசீர்வதிச்சான்னா, அவன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவனை பார்க்க சொன்ன, அவன் சிந்தையை மாத்துன, அவனை எண்ணங்களை நான் மாத்துன, அவன் எண்ணங்களை மாத்தி அதை நடக்க பண்ண. அதே பார்த்துக்கிட்டே சுத்தி வா, சுத்தி வா, சுத்தி வா, அதே நினைச்சுக்கிட்டு இரு.
அல்லேலூயா. ஏன்னா இது சாதாரண சத்தியம் நினைக்கீங்க, இது உண்மை. ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, எப்பா நீங்க எவ்வளவுதான் நீங்க ஜெபம் பண்ணாலும் நீ பிரச்சனையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா நான் வேலை செய்ய முடியாது, நீ அற்புதத்தை காண முடியாது. கர்த்தர் சொல்றாரு, பாரு பூமியின் தூளை போல நான் பெருக பண்ணுவேன், உன் கண்களை ஏறெடுத்து பார், நான் தர்ற ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டே இரு, பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்காத, சோதனை பார்த்துக்கிட்டு இருக்காத, நான் உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டேன்ல, அதை மட்டுமே நீ பார்த்துக்கிட்டு இரு. அது எப்படி நடக்கும், ஏது நடக்கும், அது உனக்கு தேவையில்லை. தேவனுடைய ஞானத்தை மூல அறிவு மனுஷ அறிவினால கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? எந்த நாட்டுல சுனாமி வரும், எந்த நாட்டுல பூமி நிலநடுக்கம் வரும், இன்னைக்கு உனக்கு தெரியுமா? மனுஷ அறிவுல தெரியுமா? ஆவியானவர் வெளிப்படுத்தினா அது வேற. உனக்கு மூல அறிவினால அதை கண்டுபிடிக்க முடியாது. அவர் என்ன சொல்றாரு? நீ நோக்கி பாரப்பா, நான் உனக்கு சொன்னதை அதே உன் மனம் சுத்திக்கிட்டே இருக்கட்டும். நான் உன்னை கொண்டு என்ன செய்ய போறேன், நான் உன்னை கொண்டு எப்படி பயன்படுத்துவேன், அதையே நீ சிந்தித்துக் கொண்டிரு. ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா, கொடுக்கலையா? அவன் பார்த்ததே அப்படியே கிடைச்சுச்சா, கிடைக்கலையா? எல்லாம் பக்கத்துல தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, நீங்களும் பார்த்தாதான் அது கிடைக்கும். பிரச்சனையை பார்க்காதீங்க, சோதனையை பார்க்காதீங்க. இப்ப கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன செய்யாத, பார்க்காத. எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9:8. பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 9. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பாருங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக. எல்லா ஆசீர்வாதத்திலும் நீ பெருகணுமா? சகலவித நற்கிரிகளில் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவனே விரும்புறார் பாருங்க. பெருகும்படியா இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் நீ பெருகணும்னு விரும்புறாரு. அடுத்தது இந்த பெருக்கத்துக்கான வல்லமையை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரா? அல்லேலூயா. சகலவித, இந்த வசனத்தை பாருங்க, எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாய். எல்லா பக்கத்துல அறகுறையா நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாதா? நீ அறகுறையா ஆசீர்வதிக்கப்படக்கூடாதா? எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரிகளில் பெருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் அதுக்கு தயாரா இருக்கிறாரா? அதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரா? நீ உன் எண்ணங்களை மாத்திட்ட, உன் சிந்தையை நீ மாத்திட்ட, அவர் சொன்னதை நீ பார்த்து பார்த்து அதே உன் மன சுத்தி வர்றதை நீ பழகிட்ட, அவர் அதை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கை தட்டும். வல்ல தேவனை துதிப்போ, தேவனை துதிப்போ, நீங்க தானப்பா சொன்னீங்க, ஆவியானவர் எழுதி வச்சவாது. எல்லாவற்றிலும் நான் அறகுறையா ஆசீர்வதிக்கப்படக்கூடாதான், சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரிகளில் பெருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் கிருபையை பெருக செய்கிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தயாரா இருக்கிறாரா? அப்ப இந்த வசனம் உண்மை, அவரே என்ன பெருக பண்ற விரும்புறாரு அப்படின்னு அந்த வசனத்தை உன் மன சுத்த ஆரம்பிச்சுட்டுனா அதை செய்ய தேவன் தயாரா இருக்கிறார். அல்லேலூயா. யோவான், அதனாலதான் இயேசு அந்த வார்த்தையை சொன்னார். யோவான் 14:12. அதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். யோவான் 14:12.
மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நான் என் பிதாவிடத்துக்கு என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இத மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்றாரு. எப்படி ஆபிரகாம் சொன்னதை அவன் சிந்திச்சான்ல, இதுல உட்கார்ந்திருக்க எல்லாரும் இந்த வசனத்தை வார வாரம் அதை டச் பண்ணதான் செய்யறோம். ஆனா அது மைண்ட் சுத்துதா? உங்களுக்கு சுத்துதா? ஆபிரகாமுக்கு சுத்துச்சு. சொல்லிட்டாரு, தூளை போல தூளை போல தூளை போல. தூளை எப்படிப்பா எண்ண முடியும்? அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெருக சொன்ன மாதிரியே செஞ்சுட்டார. அவர் என்ன சிந்திக்க தானே சொன்னாரு, சிந்திச்சேன். அதே மாதிரி சொல்றாரு, என்னை விசுவாசிக்கணும், என்ன மாதிரியே செய்வாயா, என்னை விட மேலா செய்வான். எத்தனை தடவை அந்த வசனத்தை கேட்கிறோம், மன சுத்துதா? ஆமா, அது உண்மைதான், உண்மைதான். அது யாரு சொல்றாரு? உங்களுக்கு தானே சொல்றாரு. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, என்ன மாதிரியே செய்வையா, என்னை விட மேலா செய்வ. அதுக்கு என்ன காரணம்? அததான் இன்னைக்கு நம்ம ஆராதனையில திரும்ப திரும்ப பண்ணோம். 1 கொரிந்தியர் 6:17, 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அவனுடைய ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறார். இந்த வார்த்தையினாலதான் அந்த யோவான் 14:12 உன்னால செய்ய முடியும். இந்த வசனம் தெரியலன்னா அந்த வசனத்துல சாதிக்க முடியாது. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா, இந்த வசனம் புரிஞ்சிட்டுனா நீ கப்பல்ல போனாலும் கப்பல் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். நீ போட்ல போனாலும் அந்த ஒன்னால அந்த போட் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். நீ பிளைட்ல போனேன்னா ஒன்னால அந்த பிளைட்டே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஃபாதர் போன பிளைட் அன்னைக்கு வெடிச்சு ஸ்ரீலங்கால வெடிச்சு சுக்குநூறா போயிருக்கும். ஒரு தேவ மனுஷங்க இருந்தனால அந்த பிளைட் பாதுகாக்கப்பட்டுச்சு. பவுல் அந்த கப்பல்ல இருந்தனால அந்த தேவ மனுஷனால அந்த கப்பல் பாதுகாக்கப்பட்டுச்சு. ஒரு போட்ல ஒரு தேவ ஆவி பெற்ற மனிதன் ஒருத்தன் இருந்தா ஒரு யோசேப்பின் மித்தமாக போத்திபா குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படி தேவ ஆவி பெற்ற மனிதன் இருந்தா அவள் பிளெஸிங்னா, ஒரு தேவ ஆவி பெற்ற மனிதனுக்குள்ள யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். அவனுடைய மனித ஆவியில யாரு இருக்கிறார்? பிதா உட்கார்ந்து இருக்கிறாரு. பிதா இயேசுக்குள்ள வந்துட்டாரு. இயேசு பரிசுத்த ஆவிக்குள்ள வந்துட்டாரு. இயேசு சிலுவையிலிருந்து உயிர் தெழுந்த உடனே பிதாவும் குமாரனும் ஆவியானவரா உங்க மனித ஆவில அப்படியே ஜாயிண்ட் ஆயிட்டாராம். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். அப்ப என்னன்னா, ஓ ஆவில மனித ஆவில ஏகப்பட்ட கோளாறு இருக்கலாம். ஆனா நீ ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்ற உடனே பிதாவும் குமாரனும் ஆவியானவரா உன் மனித ஆவிக்குள்ள வரும் பொழுது உன்னுடைய கோளாற பூரா வெளியே தள்ளி பிதாவுக்குள்ள இருக்கிறது, இயேசுக்குள்ள இருக்கிறது, ஆவியானவருக்குள்ள அத்தனையும் உன் மனித ஆவிக்குள்ள அப்படியே அந்த ஆசீர்வாதம் கலந்துட்டான். கைத்தட்டும், கலந்துட்டு. அதனாலதான் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரியவைகளையும் செய்வான். பிசாசு எதனாலதான் குழப்பான்? எப்பா இயேசு கடவுளுப்பா, இயேசு கடவுளு, அதனால அவர் கல்லல இருந்து எழுப்புனாரு. நீ என்ன கடவுளா? குழிக்குள்ள இருந்து எழுப்புறதுக்கு முட்டாத்தனமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பிசாசு இப்படி குழப்புவான். இப்படி குழப்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது ஒரு குழப்பத்தின் ஆவி அவர்களை குழப்பி, என்னைக்குமே பாவத்திலே ஒரு பெரிய பாவம் என்ன தெரியுமா? இந்த தேவனுடைய வார்த்தையை நம்பாத பாவம். இதுக்குதான் அட்டி வசமா உள்ளோம். அது புரியாம நிறைய பெரிய ஞானி மாதிரி அறிவாளி மாதிரி பேசுவாங்க. அது எப்படி இயேசுதான் செய்வாரு? ஐயா, பைபிள்ல காக்கா வெள்ளைன்னு போட்டுதான் நீ நம்பிதான் ஆகணும். ஏன்னா தேவன் பொய் சொல்ல மாட்டார். கைதட்டும், தேவன் பொய் சொல்ல மாட்டார். அவர் தானே ஒரு தடைக்கு 2 தடவை அழுத்துறாரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் என்ன மாதிரி செய்வான், என்னை விட மேல செய்வான். எதனால?
அவர்தான் என் ஆவியில இருக்கிறாரு. அவர்தான் என் ஆவியில இருக்கிறாரு. நான் செஞ்சாலும் அவர்தான் செய்யறாரு. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறார். அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறார். பிசாசு உன் கேரக்டரை சொல்லுவான், உன் சுவாபத்தை சொல்லுவான். அதனால உனக்கு ஜெபம் பண்றதுக்கு தகுதி கிடையாது, நீ ஊழியத்துக்கு தகுதி கிடையாது, நீ அவ்வளவு யோக்கியமான ஆளா அப்படின்னு சொல்லி பிசாசு இரவும் பகலும் உன்னை குற்றம் சாட்டுவான். நீங்க சொல்லுங்க, என்ன தகுதிப்படுத்துறதுக்கு எங்க அப்பா ரத்தம் சிந்தி இருக்கிறார், என்ன தகுதிப்படுத்துறதுக்கு என் அப்பா சிலுவையில மரிச்சிருக்கிறார், என்ன தகுதி ஆக்குறதுக்கு அவர் உயிர் தெழுந்த ஆவியா வந்து எனக்குள்ள ஒரே ஆவியாகிட்டார். அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஏன் ஆவியில அப்படியே ஒன்னாக்கிட்டாரு. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. வெளிச்சம் இருக்க இடத்துல இருள் இருக்க முடியாது. அப்ப அவர் ஏன் ஆவியில ஒன்னாயிட்டாருன்னா என் ஆவி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்ப ஏன் சில கோளாறு இருக்கு, அது ஆத்மான சரீரத்துல இருக்கும். அதை எப்படி கிளியர் பண்ணணும்னா அது ஒரு சிந்தைய மாத்துறதுலதான் இருக்கு. நீ ஆவியில கிளியரா இருக்க, உன்னுடைய ஆவியும் தேவ ஆவியும் ஒரே லெவலுக்கு போயிட்டு ஏன் அவரை உயிர்த்தெழுந்து மேலே உட்கார்ந்துருக்கலாமே? ஏன் அவர் கீழே வந்து உனக்குள்ள வந்து உன்னை ஏன் பரவசமாக்கணும்? அவர் மேலே உட்கார்ந்துருக்கலாமே? ஏன் ஆவியானவரா வரணும்? ஐயா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருந்து அவர் வெளிப்பட விரும்புறாரு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருந்து அற்புதங்களை செய்ய விரும்புறாரு. அப்போ ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இது வல்லமையான ஊழியத்துக்காக மாத்திரமல்ல. உன்னுடைய பொருளாதாரம், அதுதான் முதல்ல அந்த வசனத்தை பார்த்தோம். நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரைகளை பெறுகிறவர்களாய். அப்போ தேவ ஆவிக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் சம்பூர்ணமா இருக்கா? அப்ப அந்த ஆவி உங்க மனித ஆவிக்குள்ள வந்துட்டா அப்ப உனக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் நீ சம்பூர்ணமுடையவனா இருக்கிறங்கிறத என்னைக்கா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? தாரும் 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 இப்படியே வருக வர நம்ம தாரும் தாருண்டே போயிட வேண்டியதான். அப்படி அல்ல, அவர் தந்துட்டாரு. அவருடைய மனித ஆவியில எல்லா ஆசீர்வாதம் உடையவராய் இருக்கிறார். கொலோசியர் 2:10 அதான் சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 2:10. மேலும் சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஏன் அப்படி சொன்னார் பவுல்? நீங்கள் எல்லாம் அப்படி கை நீட்டி சொல்லுங்க. நீங்கள் பாதி ஆசீர்வாதம், கால்வாசி ஆசீர்வாதம், முக்காவாசி ஆசீர்வாதம் அப்படியே சொன்னாரு. நல்லா பாருங்க வசனத்தை. இது உள்ள ஏறிட்டு இன்னைக்கு புள்ள அதை புடிச்சு தொங்கிருவீங்க. அப்ப நான் எல்லா ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு, நன்றி 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 நன்றி. உங்க ஜெபம் ஒரு ஸ்டைலே மாறிடுங்க. யாரோ ஒரு ஊழியக்காரர் அழுது 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 அப்படின்னாரு, நானும் அழுவேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இதே சொல்லிட்டு வாழாதீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு கண்ணீரின் பாதையில நெருக்கத்தின் பாடுகள் மத்தியில போதோ அதுல உண்மையா இருக்கும்போது ஒரு நாள் கம்பீரத்தோடு ஆசீர்வாதத்தை அறுப்பான். அதுக்காக வாழ்க்கையில நீ அழுதுகிட்டே இருக்குன்னு அவசியம் இல்ல. நீ அழக்கூடாதுங்கிறதுக்காக இயேசு சிலுவையிலே துடி துடித்தார். ஒரு கண்ணீரின் ஆவினால், மன்றாட்டின் ஆவினால் உன்னை நிரப்புவார். அது தேசத்துக்காக அழுகிறது. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இல்லையா? முழு ஆசீர்வாதத்தோடு தான் இருக்கீங்க. ஏன்னா ஆசீர்வாதம் உடைய தேவ ஆவியானவர் உன்னுடைய ஆவில வந்து அவர் பாதி நீ பாதி இல்ல, 2 பேரும் ஒன்னாயிட்டாங்களா. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நான் பார்த்தால் நீ பார்க்கிறீர், வாய் திறந்தால் நீ பேசுகிறீர். நான் பார்த்தால் நீ பார்க்கிறீர், வாய் திறந்தால்
அவன் என்ன செஞ்சான்? கை வெடிச்சானா? ஆண்டவர் ஆசீர்வதி, நீ பாரப்பா, நான் என்ன சொல்றேன்னா அந்த வார்த்தையை நீ சிந்தி யோசி பாரு. பார்த்து ஒரு சிந்தையை மாத்திட்டேன்னா தூளை எண்ண முடியாத அளவுக்கு உன்னை பெருக பண்ணுவேன். இங்க சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறவன் என்ன மாதிரியும் செய்வான், என்ன விட அப்ப பாரு, செய்யற மாதிரியே பாரு, பெட்டிக்குள்ள இருந்து எந்திக்கிற மாதிரியே பாரு. அவருக்குள் சகல பரிபூரணம். ஒன்னிலேயே ஒன்னிலேயே பாக்கெட்ல ஒன்னிலேயே பீரல்ல ஒன்னிலேயே இப்படி ஒன்னிலேன்னு பார்த்தேன்னா நான் கண் தீர்க்கதரிசனம் என்ன நிச்சயமா ஒண்ணுமே இருக்காது. பீரலை திறக்கும் போது எல்லாம் இருக்கிற மாதிரி பாரு. நீ பேங்க்ல இருக்கிற நகம் பீரல்ல லாக்கர்ல இருக்கிற மாதிரி பாரு. இது சும்மா பேசுறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. இது சத்தியம். சொல்லுங்க, நீ பாரு, சிந்தி, குழந்தை கையில் இருப்பது போல பாரு. ஒரு சகோதரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போஸ்தல சபையில இருந்து வந்த ஒரு சகோதரி 10 வருஷமா 12 வருஷமா குழந்தை இல்லாம வந்தாங்க. மாப்பிள்ளை குடிகாரர், கப்பலுக்கு போறோம்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரு மாமனாரு காசை கொடுத்து 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 அவர் குடிச்சு இந்த இடத்துலதான் நினைக்கிறேன் அவங்க வந்தாங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே வந்து நிக்காங்க. 10 வருஷம் ஆச்சு பாஸ்டர், குழந்தையும் இல்ல, இவர் குடியையும் திருத்த முடிக்காரு. ஒவ்வொருத்தரையும் எங்க அம்மாட்ட வாங்கி வாங்கி ரூபா கொடுக்கதான் செய்யறேன். கப்பல் போறேன்னு சொல்லிட்டு அங்க குடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு காசு காலியான உடனே ரிட்டர்ன் வந்துருவாராம். அப்ப நான் அவங்களோட ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன கேட்டேன் தெரியும், உங்களுக்கு என்ன குழந்தை வேணும், உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்? ஆண் குழந்தை. அப்படியே கையில ஆண் குழந்தைய வச்சுட்டு அப்படியே தாளாட்டி தொட்டில வச்சு அப்படி ஆட்டுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்க. என் அப்பா ஆபிரகாமுக்கு அதைத்தான் சொன்னாரு, ஒரு தூளை எண்ண முடியாத அளவுக்கு தருவேன். அவனால அதை நம்பவே முடியாது. நான் சொன்னவன அவங்க என்னடா இப்படி அவர் ஜெபம் பண்ணுவாரு நினைச்சாங்க, இவர் இப்படி சொல்றாரு. நீங்க சிந்திச்சாதான் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். என் மாப்பிள்ளை திருந்தணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பைபிளை கை வச்சுட்டு ஆராதனைக்கு வர்ற மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டார். மறுநாள் 2-3 நாள் கழிச்சு போன் வருது பாம்பேல இருந்து ஒய்ஃபுக்கு, உங்க மாப்பிள்ளை குடிச்சு குடிச்சு உடம்பெல்லாம் ஆல்கஹால் ஆகி சீரியஸ் கண்டிஷன் ஆயிட்டு திரும்பி வராரான்னு. வந்துட்டாரு. நான் போன் பண்றேன், நீங்க எனக்கு அடிக்காங்க, என்னத்த பாஸ்டர் சொல்லி கொடுத்தீங்க, அதை பாருங்க இதை பாருங்க, நான் பார்த்தேன் எல்லாம் ஏட்டி பூட்டியா நடந்திருக்கு அப்படின்னு. உடனே நான் வாரேன்னு, நீங்க வர வேண்டாம், அவருக்கு ஊழியக்காரங்களாம் பிடிக்காது, பாம்பேல நிறைய ஊழியக்காரங்களை பார்த்து அவர் வெறுத்து போயிருக்காரு, நீங்க வராதீங்க வைக்காது. நான் வருவேன்ட்டு போயிட்டேன். அவர் முன்னாடி நான் உட்கார்ந்து சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது 555 சிகரெட்டை ஊதி ஊதி 3 பாக்கெட்டை காலி பண்ணிட்டார். ஊதிக்கிட்டே தான் இருக்கிறாரு. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுங்க. உங்க ரூட் எனக்கு ஒத்தே வராது, உங்க பெந்தகோஸ்தே ரூட் எனக்கு ஒத்தே வராது. ஏன்னா என்னால சிகரெட் அடிக்காம இருக்க முடியாது, என்னால தண்ணி அடிக்காம இருக்க முடியாதுயா. அதனால உங்க லைன் எனக்கு ஒத்து வராது. தயவுசெய்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு சொல்றதை விட ஒரு 4 பேருக்கு சொன்னா அவன் ரட்சிக்கப்படுவான், எனக்கு சொல்லாதீங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நீங்க தண்ணி அடிங்க, அடிக்காம போங்க, சிகரெட் குடிங்க, குடிக்காம போங்க. நான் இப்ப அதை சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அது கிடையாதுங்க. என் ஆண்டவர் இயேசுவுக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுப்பீங்களா? அவரு வரமாட்டாருங்க. நான் எனி டைம் தண்ணி அடிக்காம என்னால இருக்க முடியாது. எனக்குள்ள என் ஆண்டவர் பாவிகளை தாங்க நேசிக்கிறாரு. பாவிகளை நேசிக்க தான் இயேசு வந்தாரு. நான் சொன்னது அவர் வார்த்தை அவருக்கு டிஃபரெண்டா தெரிஞ்சிச்சு. பாம்பேல எல்லாரும் பயங்காட்டினாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் உன் வாசல் படியிலே படுத்து கிடக்கு, பாவம் 7 தலைமுறை உனக்கு சாபத்தை கொண்டு. உண்மைதான். ஆனா ஒரு நோயாளிக்கு அது ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அன்புதான். என் இயேசு அன்பா இருக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார், அவர் உங்கள் இருதயத்தில் வர விரும்புகிறார். அவர் எப்படிங்க வருவாருங்க? நீங்க விரும்பினா வருவார். அவர் வருவார்னா ஓகே, அவர் வரமாட்டார். வருவார். நீங்க முட்டை போடுங்க, முட்டை போட்டோம், கண்ணை மூடிட்டு இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், வேற ஒண்ணும் சொல்லி கொடுக்கல. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், இதை மட்டுமே சொல்ல வச்சிட ஒரு 6-7 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்ட் சிகப்பு அங்கி போட்டு முன்னாடி நிக்கிறத பாக்குறாரு. கண்ணுக்கு தரிசனமா தெரியுது. அவர் கையில ரத்தத்தை காயங்களை காட்டுறார். பாருவோம், பாவத்துக்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தை பாரு. அதை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உடம்பு புள்ள எரிச்சுட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏசப்பா உள்ள வந்துட்டாரு. வீட்டுல வச்சே தண்ணி ஊத்தி அடிப்பாரு. ஒய்ஃப் தான் எடுத்து கொடுக்கணும். நைட்டே பாட்டில ஓபன் பண்ணி ஒய்ஃப் கொடுத்துட்டு போயிட்டு இவர் கிளாஸ்ல ஊத்தி வாய் மட்டும் கொண்டு வர அவரால் குடிக்க முடியல. இருதயத்துல எனக்கு போன் அடிக்காரு, பாஸ்டர்
எனக்குள்ள என்னமோ பண்ணுது, என்னால குடிக்க முடியல. நான் முதல்ல வந்துட்டு உங்க வீட்டுல இருக்கிற அதை தூக்கி போடுங்க, அந்த சிலையை தூக்கி போடுங்க, அந்த படத்தை தூக்கி போடுங்க, அந்த சீரட்டை தூக்கி போடுங்க, அந்த கிளாஸை தூக்கி போடுங்கன்னா என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்க. என் அப்பா இப்ப ஏசப்பா உங்களுக்குள்ள வந்தனால அவரே எல்லாத்தையும் நவுட்டிட்டாரா? இதான் அன்பு. கை தட்டும். அன்பு, அன்பு. கடைசியில 6 மாசம் என் கூடயே இருந்தார். அவர் கப்பலுக்கு போகும்போது எல்லாம் ஃபுல் பாட்டிலோட தான் ட்ரெயின்ல அனுப்புவாங்களாம். நாங்க பைபிளோட அனுப்பணும். அவர் போயிட்டு முதல்ல ஒரு சின்ன கேஷியோ ஊழியத்துக்கு வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவங்க எப்படி கற்பனை பண்ணாங்களோ அதே மாதிரி ஆம்பளை பிள்ளையை பெத்தாங்க சில மாதங்களுக்குள்ள. அதே மாதிரிதான் ஆராதனைக்கு ஹஸ்பண்ட் 2 பேரும் ஒண்ணு போல வந்தாங்க. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க கேட்கிற சத்தியம் சாதாரணமா நினைக்கீங்க. ஒரு மனிதனுடைய சிந்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. எல்லா காவலோடும் சிந்தையை காத்துக்கொள்ளும், இருதயத்தை காத்துக்கொள்ளும். இருதயம் சிந்தையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. எதை பாதுகாக்கணுமோ இல்லையோ ஒரு சிந்தையை நீ பாதுகாத்துக்கோ. இதை நீ கோட்டை விட்டேன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துருவ. 10 நாள் ஜெபம் பண்ணுவான், பாஸ்டிங் இருந்து 20 நாள் ஜெபம் பண்ணுவான், பிரச்சனையே சிந்திச்சிட்டு இருப்பான். அப்ப நீ காக்க வேண்டியதை நீ காக்காம விட்டுட்ட. எல்லா காவலோடு எதுக்கு நீ பூட்டு போடுற இல்லையோ உன் இருதயத்துக்கு நீ காவல் வை, உன் சிந்தைக்கு நீ காவல் வை. சாலமோன் ஞானி சும்மாவா சொன்னாரு? நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவை அர்த்தம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆசீர்வாதம் பாஞ்சு வருமாங்க. ஆசீர்வாதம் பாஞ்சு வருமா? ஏன் பாயல? நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கல, நம்முடைய எண்ணங்களை சுத்தமாக்கல. உன் எண்ணங்கள் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், வானத்தை அண்ணாந்து பாரியா, நட்சத்திரங்களை பாரு. இவ்வளவு குழந்தைக்கு அவன் எப்படி பண்ண, இவ்வளவு குழந்தைக்கு நான் தவப்பனா, இவ்வளவு குழந்தைக்கு தவப்பனா, இவ்வளவு குழந்தை தவப்பனா, இப்படியே பார்த்து பார்த்தே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய வச்சுட்டார். என்னால கார் வாங்க முடியும். பார்த்துக்கிட்டே இரு. பார்க்கிறவன் கோமாளி ஏமாளின்னு சொல்லுவான். யார் சொல்றது நீ கேட்காத. பைபிள்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? ஆபிரகாமுக்கு நம்ப முடியாதது நம்ப முடியா பார்க்க சொன்னாரு. நீ பாரு. அல்லேலூயா. எல்லா காவலோடும் இருதயத்தை என்னச்சு? 1 யோவான் 4:17 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்க அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே. எப்படி அவர் இருக்கிற வண்ணமா நம்ம இருக்க முடியும்? இப்ப உங்களுக்கு அந்த சத்தியம் இறங்கிட்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கும் பார்க்கும். எப்படி அவர் இருக்கிற வண்ணமாகவே இந்த பூமியில நம்ம அற்புத அடையாளத்தை செய்ய முடியும்? சொல்லுங்க. மறுபடியும் அதான் பாயிண்ட்டுக்கு. அது வந்தாதான் நீ ஆசிரிக்கப்படு. நான் மறுபடியும் பிறந்தவன். மறுபடியும் பிறந்தவன் என்னது? பிதா குமாரனானாரு, பிதாவும் குமாரனும் ஆவியானவரானாரு. ஆவியானவர் உள்ள வரப்போய் மறுபடியும் பிறந்துட்ட. நீ மறுபடியும் பிறந்தனாலதான் 2 பேர் ஆவி என்ன ஆயிட்டு? ஒன்னாயிட்டு. அது எவ்வளவுக்கு எவ்வளவு நீ உள் வாங்குறியோ அப்பதான் உங்க சிந்தை மாறும். இல்லைன்னா பிரச்சனையே பார்த்துக்கிட்டே வாழ்வீங்க. அல்லேலூயா. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம்னா 2 ஆவியும் ஒன்னாதான் இருக்கு. அவர் சிந்திக்கிற மாதிரி நீ சிந்தி, முடிஞ்சது மேட்ரு. யோவான் 10:35. வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. வேத வாக்கியம் தவறுதலே இல்லையா? யாருக்குள்ள வசனம் இருக்குன்னு சொல்றோம்? கை தூங்க பாப்போம். வசனம் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளயும் வசனம் இருக்குல்ல. அப்ப நீங்க எல்லாம் யாரா? தேவர்கள். தட்டுங்க, தட்டு சொல்லு. ஐயா நீங்க சாதாரண ஆள் அல்ல. தேவர்கள், தேவர்கள், தேவர்கள். ஆனா உங்களை நீங்க தேவர்களா பாக்கீங்களா? உங்களை நீங்க தேவர்களா பாக்கீங்களா? ஒரு பிரச்சனை வந்துட்டு வச்சிருங்களா, ஒரு வியாதி வந்துட்டு
சோதனை வந்துட்டு உடனே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீ அந்த இடத்துல நீ யாரு? தேவர்கள். பிரச்சனையை மாத்து. ஒரு தலைவலி வந்தா மிரண்டுறீங்க, ஒரு வாந்தி வந்தா மிரண்டுறீங்க. என்னையா வாந்தி? என்னையா வாந்தி? நீ பரலோகத்துல இருக்கியா பூலோகத்துல இருக்கீங்களா? பூமி எங்க சோதனைக்காரன் இருக்காயா? அந்த இடத்துல நீ யாரா இருக்க? நீ தேவர்களா இருக்கிற. அந்த நேரத்துல கட்டளை கொடு, அந்த நேரத்துல சூழ்நிலையை மாத்து. கால் வலிக்கு, தலைவலிக்கு, கை வலிக்கு, வாய் வலிக்கு, வாந்தி வர என்ன வரட்டுமே, வரதான் செய்யும் பூமியில இருக்கிறவர. அதுக்கு ஏன் மிரண்டு போயிருங்க? சோதனை சாதனையா மாத்து. ஏன்னா நீ தேவர்களா இருக்கிற. இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து மிரண்டா போனாரு. காற்று இறையாதே, கடலே அமைதலாயிரு. அப்ப என்னது? நீ மனுஷன். நீ மனுஷ சோபத்துல வாழ்ற. நீ மனுஷ சோபத்துல வாழ்றனால மனுஷனை போல பயப்படுறோம், மனிதனை போல யோசிக்கிறோம். நீ தேவர்களா இருக்கிற. உன் வீட்டுக்குள்ள பிரச்சனை, வேலையில பிரச்சனை வரத்தான் செய்யுது. பூமியில நாம் பிறந்ததுல இருந்து பிரச்சனை சந்திக்கிறோம். அது சாதனையா மாத்து. நீ அந்த இடத்துல உன் ஆவியும் தேவ ஆவியும் கலந்திருக்கு. அதை தலைகீழா மாற்றக்கூடிய அதிகாரமுடையவர் உன் மனித ஆவில இருக்கிறாரு. நீ பயன்படுத்து. ஏன் மிரள்ற? எதனால நம்ம அந்த இடத்துல வல்லமை வெளிப்படல? அதே வார்த்தையை சங்கீதத்துல எப்படி சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 82 6 7 வாசிங்க. சங்கீதம் 82 6 7. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் சொல்லியிருந்தேன். நீங்கள் உன்னதமானவர் மக்கள் என்று சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து. நான் மனுஷன் தானே. நான் சாதாரண, எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பிறந்த நான் சாதாரண மனுஷன் தானே. அப்ப சாதாரண மனிதன் சாதாரணமா தானே சிந்திக்க முடியும். சாதாரணமா சிந்திக்க முடியும். அப்படி சிந்திக்கிறதுனால என்ன நடக்கும்? ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். என்ன செய்வீங்களா? விழுந்து போவீர்கள். நீ மனுஷன் தானே. மனுஷன் தானே. மனுஷனா இருந்தவனா இப்படிதான் வாழ முடியும், இப்படிதான் ஆள முடியும், இப்படிதான் பிரச்சனைனா தயக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன்னா நீங்க என்ன செய்வீங்களா? விழுந்து போவீங்களா? அந்த நேரத்துலதான் நான் யாரு? நான் தேவனுக்கு அருமையானவர், அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர், அவர் வார்த்தையினால் ஜெயம் பெறுவேன், அவர் வார்த்தையினால் ஜெயம் பெறுவேன். யோசிக்க, தேவனுடைய வார்த்தை அவங்க மனித ஆவிக்குள்ள என்ன செய்யல, போகல. அவங்க நம்மள சாதாரண ஒரு நார்மல் மனிதனா நினைக்கிறாங்க. என்ன மனிதனா நினைக்கிறாங்க? நார்மல் மனிதனா நினைக்கிறாங்க. நீ நார்மல் மனிதன் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தேவன் உன் மனித ஆவியில ஒன்றாக கலந்திருக்கிறார். நீ சாதாரண ஆள் அல்ல. நீ தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். கை தட்டுவோம். தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். நீ அந்த நேரத்துல உன்னை நீ சாதாரணமா பார்த்தனா நீ விழுந்து போவ. அந்த சோதனையை உன்னால மேற்கொள்ள முடியாது. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. கட்டளை கொடு, ஜெபம் பண்ணு, சூழ்நிலையை மாத்து. ஐயா, பிரச்சனையே வராம இருக்குன்னா பரலோகம் போகணும். ஒரு சோதனை வரும்போது தாங்க ஆண்டவர் யாருன்னு நீ காட்ட முடியும். உனக்குள்ள இருந்து அந்த வல்லமை வெளிப்படும். ஒரு டெரி மேல்ஸ் என்ற ஒரு மிஷனரி, நான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் விசுவாசியான காலத்துல அவர் சூட்கேஸ்ல பணத்தை கொண்டு வந்திருக்கிறாரு ஊழியத்துக்காக, மிஷனரி பயணத்துக்கு. ஒரு திருடன் நெஞ்சில துப்பாக்கி வச்சுட்டு அந்த சூட்கேஸை கொடுத்துரு, இல்லைன்னா உன்னை சுற்றுவான் இருக்காரு. நம்ம என்ன நினைச்சிருவோம், உயிர் கிடைச்சா போதியா, வச்சுக்க, பணத்தை வேணா பின்னாடி சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னா. அந்த தேவ மனுஷன் என்ன சொல்றது தெரியுமா?
உன் துப்பாக்கிய காட்டில் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். சுற்றுவேன், உன் சுற்றுவ சொல்லி அந்த தோட்டாவை காட்டில் எனக்குள் இருக்கிற பெரியவர். ஏ சுற்றுவான் பாத்துக்க, பலபடி மேட்டிருக்கான். உன்னை சுட தூண்டுகிற அந்த சாத்தானை விட எனக்குள் இருக்க இயேசு பெரியவர். அவன் திரும்ப திரும்ப சோதிச்சிருக்கான். திரும்ப திரும்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை இயக்குற, உன்னை தூண்டுகிற அது சாத்தான் தானே, அவனை விட பெரியவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்து கடைசியில் என்ன ஆயிட்டு, அவனுக்கு பயம் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவர் சொல்ல எப்பா உனக்கு எப்படிப்பா அந்த தைரியம் வந்துச்சு? அதுதான் எனக்குள்ள இயேசு வாழ்றார். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அந்த சூட்கேஸ திருட வந்தவன் முழங்கால் படிட்டு இவர் சுவிசேஷம் சொல்லி அவனை ரட்சிப்புகளே வழி நடத்திட்டார். முற்றிலும் ஜெயங்கொள்ளுவேன் என்ற ஒரு புத்தகத்தை நான் விசுவாசியா இருக்கிற காலத்துல படிச்சிருக்கேன். சோதனையை அல்வா சாப்பிட்ட மாதிரிதான். இப்ப நான் சென்னைக்கு ஒரு தடவை ஊழியத்துக்கு பயிற்சிக்கு போயிருக்கும் பொழுது டேவிட் கோகின் அவர் சாட்சி சொல்ல, மெக்சிகோ நாட்டுல தான் அவர் அந்த மிஷனரி ஊழியத்தை செஞ்சிருக்கிறாரு. திடீர்னு தீவிரவாதிகள் எங்க இருந்து வருவான்னு சொல்ல முடியாதான். திடீர்னு வருவாங்களாம், சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற மக்களை கைய ரெண்டா வெட்டி விட்டு துண்டா வெட்டிட்டு போயிடுவானா. அந்த இடத்துலதான் ஆண்டவர் அவரை போய் சொல்லியிருக்காரு ஊழியத்துக்கு. ஐயா நம்ம வர்ற நேரத்துல அப்படி வெட்டி போடுவான். உடனே நினைச்சு வாரான், அந்த கைய பாதி கையை எடுத்து அந்த கையோட ஜாயின் பண்ணி துணியை வச்சு கெட்டுவாராம். கெட்டி இயேசுவின் நாமத்தில் இந்த கை சீர் பொருந்துவதாக அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாராம். அடுத்த ஊழியம் மறு 2 நாள் கழிச்சு வருவாராம், 1 வாரம் கழிச்சு அந்த ஆள் முழு கையோட வருவானா. இவருக்கே ஆச்சரியமா இருக்குமா. ஏன்னு அப்பதான் யோசிப்பாராம், சோதனை மத்தியில தான் கர்த்தர் சாதனை ஆக்குறார். கைதட்டும் ஹல்லேலூயா. சோதனை கண்டு மிரளாத, என்ன நீ யாரு? தேவர்கள், நீ தேவர்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் தேவன் உனக்குள் இருக்கிறார். ஏன் பயப்படுற? காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் உன்னுடைய ஆவியில தான் வாழ்றாரு. எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்திலேயே தேவன் இருக்கிறார். நீ தூங்கும் போது உனக்குள்ள இருக்கிறார், எந்திக்கும் போது உனக்குள்ள இருக்கிறார், நடக்கும் போது உன் கூட இருக்கிறார். பவுல் சொல்றாருல, நான் அது வர்றது விரும்புறேன்யா, நான் விரும்புறேன். அப்பதான் ஆண்டவர் வல்லமை காட்டுவாரு. உனக்கு சோதனையே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கீங்க, அப்ப எப்படி ஆண்டோடைய வல்லமை உங்களால பார்க்க முடியும்? எப்படி உங்களை அற்புதத்தை பார்க்க முடியும்? வரட்டுமே, என்னதான் வரட்டுமே. நடுவானில தொங்குற மாதிரி வந்தா கூட என் அப்பா காப்பாத்துவாரியா? என் அப்பா காப்பாத்துவாரு. அதுதான் விசுவாசம். ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ தேவர்களா உன்னை வச்சிருக்க, நீ தேவர்களா சிந்திக்காம நீ யார் மாதிரி சிந்திக்க? மனுஷனை போல லோக விழுந்து போவீர்கள். அது பிரச்சனை எங்க இருக்குன்னா நம்மள்ட்ட தான் இருக்கு, நம்ம சிந்தையில தான் இருக்கு. நீ யாருன்னே நீ முதல்ல அறிந்து கொள்ளல. நீ யார சமந்துட்டு அலையிற? நானவர் ஆலயம் எனக்குள்ளே நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு மறுபடியும் ஒருத்தர் சாப குறித்து பயப்படுறான்னா அவன் மறுபடியும் பிறந்தவன். இயேசு சொன்னார்ல யோவான் 11 அதிகாரத்துல 11, 25, 26 வாசிச்சீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். என்றென்றைக்கும் மரிக்க மாட்டானா? இதை விசுவாசிக்கிறாயா என்றார். என்றென்றைக்கும் மரிக்க மாட்டானா? இது நிறைய பேர் வாதாடுறாங்க. ஆனா பூமியில ஏனோக்க மாதிரி நீ போனாலும் போலாம், எலியாவ மாதிரி போலாம். அப்படியே ஒரு மனிதனுக்கு மரணம் நேரிடும் சொல்லப்பட்டிருக்கிறனால உன் ஆத்துமா, உன் சரீரம் வேணா மரிக்கலாம், உன்னுடைய ஆவி இருக்க அது மரணமே கிடையாது.
மூச்சு போகுது பாத்தீங்களா, உன் உடலை விட்டு தான் வெளியே போகுது. ஆனா அதுக்கு மரணம் கிடையாது. அதுக்கு என்ன கிடையாது? அப்படியே உடலை விட்டு வெளியே போய் நேரம் எங்க போகுது? பரதேசிக்கு. அது சாகல. அது என்ன செய்யல? இங்க அப்படி கண்ணை மூடுது, அப்படியே பரதேசில கண்ணை திறக்குது. அவ்வளவுதான். கண்ணை மூடி திறக்கிறது தான். அது மரணமே கிடையாது. கை தோட, அது மரணமே கிடையாது. மரணமே உன் ஊர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மறுபடியும் பிறந்தவனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஐயா, நீ 10 கோடி 1000 கோடி வச்சிருந்தா கூட நீ மறுபடியும் பிறக்கலன்னா நீ நரகத்தை சந்திச்சுதான் ஆகணும். உனக்கு மரணம் உண்டு. ஆனா இலவசமாய் கிருபையினால் இரத்தத்தினால் ஆவியினால் மறுபடியும் பிறந்தவனுக்கு மரணமே கிடையாது. கைதட்டும். மரணமே கிடையாது. அதனாலதான் அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, நீ ஓடு ஒப்பர் வச்சு அழ வேண்டிய, என்ன பாசத்துல வேணா கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க விட அங்க ஹாயா தான் இருப்பாங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. கைதட்டும். சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் மறுபடியும் பிறந்திருக்கான். அவன் மறுபடியும் பிறந்திருக்கான். அதனால பவுல் சொல்றாரு, அவங்க நினைச்சு என்ன செய்யாதீங்க, அழாதீங்க, துக்கமா இருக்காதீங்க அப்படிங்கிறார். அவங்க ஆண்டவரோடு இரவும் பகலும் அவங்க சுத்தி சுத்தி வராங்க. மரணமே கிடையாது. அப்ப இதுல இருந்து என்னதுன்னா, எண்ணங்கள் என்ன செய்யணுமா? பயப்படக்கூடிய எண்ணங்கள். என்னாகமம் 13:32 33 அங்க காலேப்பு யோசுவா. என்னாகும் 13:32 33 நாங்கள் சுதந்திரிப்பதற்காக தேவன் வந்து என்ன சொன்னாரு? நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் 12 பேரை வேவாக்கு அனுப்பும் போது 10 பேர் என்ன சொல்றான் பாருங்க. இங்க பாருங்க. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அந்த ஜனங்களை எதிர்க்க நம்மால கூடாது, அவர்கள் நம்மளை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். அவர்கள் நம்மளை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். பெரிய ஆட்கள் பிரச்சனையை தான் பார்க்கறாங்க. பெரிய ஆட்கள். அங்க ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அவங்களுடைய மைண்ட் கூட என்ன எப்படி இருக்கு? நாங்க வெட்டுக்கிளி. நாங்க என்னது? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி. அவர்கள் பார்வைக்கு எப்படி இருக்கு? வெட்டுக்கிளியை போல. நாங்க எப்படி பார்க்கிறோம்? எங்களை வெட்டுக்கிளியை போல பார்க்கிறோம். வெட்டுக்கிளியை நினைச்சா கால்ல போட்டு நசுக்கதான் செய்வாங்க. நீங்க சாத்தான் சிலரை போட்டு நசுக்கிட்டு இருக்க. ஏன் தெரியுமா? நீ வெட்டுக்கிளி இல்ல, சாத்தான வெட்டுக்கிளியாக்கு. அவனை நசுக்கு. நீ தேவர்கள் இயேசுவின் நாமத்து உன்னை கட்டுகிறேன் என்று சொன்னா கையும் காலையும் கட்டி வச்சிடலாம். டியூஜிஎஸ் தினகர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் வந்து வாளை ஓங்கி வெட்டுறதுக்கு அவர் மேல கைய வாளை ஓங்கி இருக்கான். டியூஜிஎஸ் தினகர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தேவ மனுஷன், தேவ ஆவி பெற்ற மனிதன், என்னை பாதுகாக்க கர்த்தர் எனக்குன்னு தூதனை வைத்திருக்கிறார். தேவ தூதனை இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இப்பொழுது அந்த கையை அப்படியே நிறுத்தும்படி உனக்கு இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்கிறேன். தூதன் கட்டளை கொடுத்தான். வாளோடு நீட்டமா கையை மடக்க முடியல, தூக்க முடியல, இப்படியே நிக்க வச்சுட்டாரு பாருங்க. ஏன்? நான் யாருங்கிறத அவர் நினைக்கிறாரு. நீ வெட்டுக்கிளிய மாதிரி நினைச்ச, அவங்களுக்கு வெட்டுக்கிளியா, என்னுடைய பார்வைக்கு வெட்டுக்கிளியா? 12 பேர்ல 10 பேர் வெட்டுக்கிளின்னு சொன்னவன்லாம் செத்தே போயிட்டான். 2 பேர் தான். காலேப் யோசுவா. நாம் போய் எளிதாய் சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை எளிதா சுதந்தரிப்பையா. என்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த 2 பேர் தான் உள்ள போனான். இந்த 10 பேரும் செத்துதான் போனான். அப்போ அவன் நல்லா இருப்பதற்கும் அவன் அழிந்து போகிறதுக்கும் உள்ள காரணம், உன்னை குறித்து நீ எப்படி நினைக்கிற, தேவன் உன்னை எப்படி நினைக்கிறாரோ அதே மாதிரி நீ சிந்தி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு என்ன செய்யணும்? சீக்கிரம் நான் முடிச்சிடும், ஒரு 5 நிமிஷத்துல. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை அதிகமா படிக்கணும். சரி, என்னன்னா எப்ப பார்த்தாலும் அதான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் நட்பு ரொம்ப முக்கியம்.
நட்பு வந்து ரொம்ப, நீங்க யாரோட அதிகமா நட்பா இருக்கீங்க? விசுவாச சத்தியத்தை பேசுறவங்க, விசுவாசத்துல சிந்திக்கிறவங்க, அவங்களோடு நீங்க ஒட்டிக்கிட்டு இருந்தா அந்த அனல் பறக்கும். நீங்க உலக மக்களோடு அதிகமான தொடர்புல இருந்தீங்க வச்சுக்கிறீங்களேன், அவங்க உங்கள மண்டையே குழப்பிடுறாங்க. இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும். இது வந்து அதுக்கு அறிகுறி, இது கேன்சருக்கு அறிகுறி, இது இதுக்கு அறிகுறி, இது இதுக்கு அறிகுறி. ஒரு விசுவாசம் உள்ளவன்ட்ட கேட்டா, ஒண்ணும் கிடையாதுயா, எல்லா நோயும் இயேசு சுமந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தை ஊட்டி அவன் சிந்தையை மாத்திருவான். நீ உலகத்தான்ட்ட பேசு பேசு, என்ன அதான் ஆண்டவர் சொன்னாரு சங்கீதம் 1ல 1, 2 வசனங்கள் வாசிச்சு பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் துன்மார்க்கன் அவன் சொல்றத நீ கேட்காத, அந்த ஆலோசனைப்படி நடவாத. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் ஐயா, ரட்சிக்கப்படாதவன் மாதிரியே நீ வாழணும்னு நினைக்காத. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அந்த கோல் சொல்றவன், குறை சொல்றவன், இப்படிப்பட்ட ஆட்களை நீ நட்பா வச்சிருந்தீங்க, தொலைஞ்சீங்க. ஏன்னா குற்றம் சாட்டுறவன், குறை சொல்கிறவன், இப்படிப்பட்ட ஆட்களோடு நீ உட்காராத. ஏன் இப்ப ஒரு, ஏன் சில பேருக்கு அப்படி பேசினா இன்பமா இருக்கும். சிலருக்கு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைகளையா என்கிட்ட வரும் நியூஸ். அப்படி பாருங்க, இப்படி பாருங்க, அப்படி பாருங்க, இப்படி பாருங்க. ஏன்னா அவங்க அப்படி உலகத்தோடு ஒத்து 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 அந்த மனிதர்கள்ட்ட நேரம் செலவிடும் பொழுது அவர்களை மாதிரியே ஆயிடுறாங்க. ஆனா அது வந்து என்ன ஆகும்னா, அது அழிவை கொண்டு வந்துரும். அது அழிவை கொண்டு வந்துரும். இப்போ உங்க ஒரு பாட்டல்ல பாதி விஷத்தை ஊத்தி ஒரு தண்ணியை குத்து குடிங்கன்னா நீ குடிப்பீங்களா? சொல்லுங்க, குடிப்பீங்களா? வாய் திறந்து பேசுங்க. ஏன் அதுல என்ன இருக்கு? விஷம். வேண்டாயா, வேண்டாயா, ஓடுவீங்கல்ல அந்த ஆளை கண்டா. ஏன் விஷத்தை கொடுங்க, விஷத்தை. அதே மாதிரி யாராவது உங்கள்ட்ட ஒரு குறைகள், ஒரு கோல், அது புறணி இப்படி வரும்பொழுது, ஐயா விஷத்தை கொண்டு வாரான். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? அப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? அபிஷேகத்து மேல் கை போடாத. அப்படி வரும்பொழுது நீங்க விலகிரு. ஐயா, இவன் வந்தாலே பயங்காட்டிக்கிட்டே இருப்பாயா, இவன் வந்தாலே ஏதாவது ஒண்ணு குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாயா, இவன் வந்தாலே ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கிட்டு இருப்பாயா, அந்த ஆவி அந்த விஷம் நம்மள்ட்ட தொத்திரியா. வேண்டாம், பேசுனா விசுவாச வார்த்தையை பேசு, விசுவாச வார்த்தையை பேசு. நீ பைபிளுடைய வசனத்தை ஆண்டவர் தேவரும் சொல்லியிருக்கிறாரு, பிரச்சனையை மாத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இத படிக்கும் பொழுது இந்த வேதத்துக்குள்ள போகாம அந்த வேதத்துக்கு புறம்பான மனிதனோடு அதிக நட்பு வச்சிருந்தேன்னா உன் அபிஷேகம் அம்போ. ஃபாதர் பெர்மான்ஸ் சொன்ன மாதிரி உன் அபிஷேகம் என்னதான்? பொருட்கள் மேல கண்டு போச்சுதான். அம்போன்ட்டாரு, இழந்துருவ. அதனாலதான் இரும்பு இரும்போட கறக்குங்கிற மாதிரி விசுவாசம் உள்ள பிள்ளைகளோடு கூட ஒரு தொடர்பை வச்சுக்கிட்டே இருக்கணும். நானே செய்திகள் கேட்டா கூட அந்த லைன் விசுவாசத்துல அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படிங்கிற அந்த லைன் உள்ள ஊழியக்காரங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன். எல்லா பிரசங்கத்தையும் மண்டைக்குள்ள எடுக்க மாட்டேன். ஏன்னா இரும்பு இரும்போடு என்ன செய்யும்? கறக்கும், நம்மளை வேகப்படுத்தும். நீங்க நிறைய பேரு என்னுடைய அபிஷேகத்தை கவனமா காத்துக்கோ. ஏன்னா நீ சாதாரண ஆள் அல்ல, நீ தேவர்கள், நீ தேவர்கள். போன எடுத்தா மணிக்கணக்கா உலக மனுஷன்டே பேசிக்கிட்டு, அவன் சும்மா இருந்தாலும் அவன் வீட்டு கதை, அவன் 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 வீட்டு கதையை அவன் பாத்துக்குருவான். உன்னை ஜோம் பண்ண சொன்னா நீ ஜோம் பண்ணு. அவன் வீட்டு கதைய அவங்களுக்காக நீ நல்லதை செய்யற, நல்லதை செய்யணும், அந்த ஆளோட இவங்க ஆயிடுறாங்க. ஏன்னா நீ யாருங்கிறதே நீ மறந்துட்ட. அவன் அவன்கிட்ட நீ மணிக்கணக்கா 1 மணி நேரம் உலகத்தான்ட்ட நீ பேசுனா அவன் என்னத்த பேசுவான்? அவன் என்னத்த பேசுவான்? அவன் வீட்டுல இருக்க குறைகள், அவன் பொண்டாடி பிள்ளைகள் குறைகள், அது எல்லாத்தையும் சொல்லி நீ அதுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்களை விடுதலை பண்ணா கூட நல்லா இருக்கும். அப்படியா, அப்படியா, அவன் பொண்டாட்டி அப்படி பண்ணு, மாப்பிள்ளை எப்படி, இப்படியே நம்மளும் அப்படியே ஆயிடுறது. நீ அதுக்கு ஒரு அந்நிய பாஷை ஜெபம் பண்ணு, நீ விசுவாச அறிக்கை பண்ணு, நீ தேவனுடைய வார்த்தையில வளரு. ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல உட்காராதங்கிறாரு பாருங்க, அந்த இடத்துல உட்காராத. நிறைய பேர் மாப்பிள்ளை போய் சண்டை போடுறது, அவன் வீடு வாங்கிட்டான், அவன் அப்படி பண்றான், அவன் இப்படி பண்றான், நீ என்னத்த பண்றீங்க, நீ என்னையா பண்றீங்க? ஏன்னா அது எங்க இருந்து வருது? உலகத்தான் கொடுக்கிற ஐடியா. அவன் முன்னாடிக்கு எவ்வளவு நகை வாங்கி கொடுக்கான், அவன் முன்னாடிக்கு எவ்வளவு சேலை வாங்கி கொடுக்கான், அவன் முன்னாடி எப்படி வச்சிருக்கிறான், நீ என்னத்தையா பண்றீரு? ஐயா, விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் உன் மாப்பிள்ளைட்ட இருக்கு, அபிஷேகம்.
ஏன் சொல்றேன்னா, ஏன் ஒரு மனிதனுடைய சிந்தை பாதிக்கப்படுதுன்னா, உலகத்தை பார்த்து பிறரை பார்த்தே நீங்க வாழாதீங்க. பிறரை பார்த்தே நீங்க வாழாதீங்க. ஏன் குடும்பத்துல சமாதானம் இல்ல? ஐயா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலங்களை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலங்களை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு ஆசீர்வாதமா நீ சரியா சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை இல்லாம இருந்தது. தூளை எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணார். உன்னுடைய கணவனை சோர்வுக்கு உட்படுத்தாத, உன் மனைவியை நீ சோர்வுக்கு உட்படுத்தாத, உன் பிள்ளைகளை நீ சோர்வு சிந்தி. கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் செய்ய போறாரு. சிந்திச்சுக்கிட்டே இரு, சிந்திச்சுக்கிட்டே இரு. நீ யாரு? நீ சாதாரண ஆள் அல்ல. உன் ஆவில யார் இருக்கா? பிதா, குமாரன், பரிசுத்த உலகத்தை படைச்சவரே உனக்குள்ள இருக்கிறாரு. உன்னால எதையும் சாதிக்க முடியும். அல்லேலூயா. உன்னை கணவரை உற்சாகப்படுத்து, உன் மனைவியை உற்சாகப்படுத்து. ஏதாவது சோதனை வந்துட்டுனா சோதனையோடு ஜால்ரா அடிக்காத. அந்த சோதனையை மாத்துறதுக்கான வழியை சொல்லிக் கொடு. ஏன்னா நீ உலகத்தான் இல்ல, உலகத்தா மாதிரி பேசாத. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அந்த இடத்துல உன்னை வச்சிருக்கிறாருன்னா, அங்க ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை தலைகளை மாத்ததான் உன்னை வச்சிருக்கிறாரு. தாவீது சொன்னது போல, நான் வந்தது முகாந்திரம் இல்லையோ. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ சிந்திக்க வேண்டும். ஆபிரகாமை போல ஆண்டவர் அந்த வார்த்தையை காலையில தெளிவா பேசினார். யாரெல்லாம் உங்களை பெரிய லெவல்ல, பெரிய போஸ்ட்ல, பெரிய வீட்டுல, பெரிய கார்ல, பெரிய வல்லமையான பெண்ணிகைமை போல உலகத்தை அசைக்கிற மாதிரி இப்படியே நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருந்தா போதும். மத்த வேலையை கர்த்தர் பார்த்துக்குருவார். அல்லேலூயா. உன்னுடைய சிந்தனை மட்டும் தாழ்வான எண்ணத்துக்கு போகக்கூடாது. குழந்தை இல்லையா, திருமண காரியமா, தொழிலா, ஏதுனாலும் சரி பிசாசு உன்னை மிரட்டுவான். பயப்படாத. நீ சிந்திச்சுட்டு நீ பெரிய தொழிலதிபரா போற. நீ கடன் வாங்க மாட்டா. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். தூத்துக்குடியில உள்ளவனுக்கு மட்டும் கடன் கொடுக்கல, அநேக ஜாதிகளுக்கு, இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கு கடன் கொடுக்கல, அநேக ஜாதிகளுக்குன்னா உலகத்துக்கே அவன் கடன் கொடுக்கிறவன மாறுவா என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுது. அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போறார்? கை தட்டுவோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாத அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. அதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாத ஆளா இருக்கலாம், அதை பார்க்காத. வெட்டுக்கிளிய போல இருக்கு நினைச்சு பார்க்காத. கண்களை மூடு. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரி, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். நன்றி ஆண்டவர். ஆண்டவர் சொல்ற உங்களுடைய ஐக்கியம், தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். உலகத்தானோடு, உலக மனிதர்களோடு நேரங்களை செலவிட்டு அநேகர் அபிஷேகத்தை இழந்து, அநேகர் பாதுகாப்பை இழந்து, சுகத்தை இழந்து, பெற்ற அபிஷேகத்தை இழந்து தவிக்கிறார்கள். பழைய நிலை அவர்களால் அடைய முடியவில்லை. காரணம் என்ன? உடைய தொடர்பு யாரோடு இருக்கிறது? துன்மார்க்கனுடைய வழிகளில், பாவிகளின் வழிகளும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத. துன்மார்க்கன் துன்மார்க்கன் புகையை போல அழிந்து போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் நீதிமான் சபையிலே நிலை நிற்பதில்லை. ஒரு தேவ பிள்ளைகள் உன்னை அனல் மூட்டுகிற அந்த மனிதனோடு நீ ஒட்டிக்கோ. எனக்கே மன தளர்வுகள், சோர்வுகள் வரும்போதெல்லாம் ஆரம்ப நாட்களில் 2 நாள் 3 நாள் அந்த அபிஷேகம் உள்ள மனிதனோடு கூட இருந்து அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி நம்முடைய எண்ணங்களை புதுப்பிக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்தானுக்கு உங்களுக்கு வித்தியாசம் உண்டு. உலகத்தானுக்கு உங்களுக்கு வித்தியாசம் உண்டு. நீ சாதாரண ஆள் அல்ல. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவரோடு பேசுனதுக்கும் உன் குடும்பத்தை குறித்து பேசுனதுக்கும் நீ இப்ப சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆபிரகாம் அப்படித்தான் இருந்தான். ஆண்டவர் தூளை போல, ஐயா தூளை என்ன முடியுமா? பூமியின் தூளை போல. பூமியில எவ்வளவு தூள் தூசி இருக்கு, டஸ்ட். அவ்வளவு என்ன முடியுமா? அந்த அளவுக்கு ஆசீர்வாதமா? இது நம்புற காரியமா அப்படின்னு அவன் குழம்புனானா? இல்ல, என் அப்பா சொன்னார்னா உண்மையாதான் இருக்கும். அப்படியே சிந்திச்சான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்தியோ, எப்படி எப்படிலாம் வாழணும், எப்படி எப்படிலாம் ஊழியம் செய்யணும், எப்படி எப்படிலாம் எழுப்பணும் நினைச்சியோ, அதுக்கு நீ நேர்மாறா இருக்கலாம். சோர்ந்து போவாத.
நீ சிந்திச்சுக்கிட்டே இரு. உன் பிள்ளை எப்படி இருக்குன்னு நீ நினைக்க. உன் பிள்ளை எப்படி சம்பாதிக்கணும், என் பிள்ளை எப்படி சமாதானமா இருக்கணும், தாயின் தகப்பனை கனம் பண்ணணும், அதுக்கு நேர்மாறா இருக்கலாம். நீ சிந்தி, நீ சிந்தி. உன்னுடைய குடும்பம் சமாதானமா இருக்கும். என் குடும்பம் நான் சிந்திப்பேன். அப்படி சிந்திக்கும் போது கர்த்தர் உங்களை பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றுவார். உடைந்த குடும்பங்கள் கட்டப்படும், உடைந்த குடும்பங்கள் கட்டப்படும், பிரிந்த வாழ்க்கை கட்டப்படும். தொழில் ஆரம்பத்தில் இருந்த ஆசீர்வாதங்கள் அதை விட பல மடங்கு பெருகும். அது எப்படின்னு யோசிக்காதீங்க. நிறைய பேர் பைனான்சியல் ப்ராப்ளம், வீடு கட்டணும், வீட்டை புதுப்பிக்கணும், ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கு. ஆனா கர்த்தர் பேசுறாரு. அவர் பேசுறத மட்டும் சிந்திங்க. உங்கள்கிட்ட இல்லாத பற்றாக்குறையை சிந்திக்காதீங்க. அந்த சிந்தனையை பார்த்துதான் என் கர்த்தர் வாசலை திறக்கிறார். நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. விதைக்கப்பட்ட வார்த்தை 30, 60, 100 நீர் பலன் கொடுக்க செய்தது காசு. இந்த வார்த்தையை திருடுற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறேன். ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினாலே கட்ட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.